உங்கள் எல்லோருக்குமே மதிய நேரத்துக்குரிய வணக்கங்கள். இன்றைய தினம் இந்த காணொலியில என்ன விடயத்தை பார்க்க போகிறோம் என்றால், நேற்றைய தினம் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று கொழும்புல இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது காயப்பட்ட நபர் இந்த டான் பிரியசாட் என்று சொல்லப்படுகின்றார். இவர் உயிரிழந்தாரா இல்லையா என்ற குழப்பம் நேற்றைய தினம் நிலவியிருந்த நிலையில இன்றைய தினம் அவர் உயிரிழந்தார் என்று சொல்லி போலீசாரால உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில இவர் இறந்தது, அதாவது இவர் துப்பாக்கி சூட்டு சம்பவத்துல கொல்லப்பட்டது ஒரு கொலையாக இருக்கக்கூடும் என்று சொல்லியும் சாட்சியங்கள் அளிக்கப்படுவதற்கான பின்னணி என்று சொல்லி நிறைய விதமான பேச்சுக்கள் சமூக வலைதளங்கள்ல போய்கொண்டிருக்கின்றது. ஆக அவருடைய கொலை சம்பவம் எவ்வாறு நடந்தது, எப்படி நடந்தது, எங்கு நடந்தது, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்னணி என்ற எல்லா விடயங்களையும் இந்த காணொலியில பார்க்க போகின்றோம். காணொலிக்கு போவதற்கு முதல் நீங்கள் இப்பதான் முதல் சேனலுக்கு வாரீங்கன்னு சொன்னாலும் அல்லது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாம தான் பார்த்து கொண்டிருக்கீங்கனால சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. அப்பதான் நான் இனிமேல் போற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியாக பார்க்க முடியும்னு சொல்லிக்கொண்டு காணொலிக்கு போகும். அண்மை காலங்களாகவே இலங்கையில அதிகமான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கின்றன. அந்த வகையில நேற்றைய தினமும் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. அதுல பாத்தீங்கன்னா சொன்னா டேன் பிரியசாட் என்பவர் உயிரிழந்திருக்கின்றார். அதிலும் நேற்றைய தினம் அவர் உயிரிழந்தார் என்ற ஒரு குழப்ப நிலை நிலவியிருந்த நிலையில இன்றைய தினம், அதாவது 23ஆம் தேதி அவர் உயிரிழந்திருக்கிறார் என்று சொல்லி போலீசாரால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இவர் மீதட்டுமுள்ள பிரதேசத்தில் இருக்கக்கூடிய லக்சந்த செவன என்று சொல்லப்படுகின்ற இவருடைய அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கக்கூடிய இவருடைய வீட்டுல இருக்கைகள்ல மோட்டார் சைக்கிள்ல இருவரால இவர் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி இருக்கின்றார். கிட்டத்தட்ட 4 தடவைகள் இவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இவர் பின்னர் வைத்தியசாலைக்கு கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றார். அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து இருக்கின்றார். இவர் உயிரிழந்ததன் பிற்பாடு இவர் தொடர்பான நிறைய விடயங்கள் சமூக வலைத்தளங்கள் பேசுபொருளாகிக் கொண்டு இருக்கின்றது. இவர் யார், இவரோட கொலை செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன என்ற தொடர்பான நிறைய விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அண்மையில் கூட இந்த மித்தனிய பிரதேசத்துல 2 பிள்ளைகளோட வச்சு ஒரு தந்தை துப்பாக்கி சூட்டு சம்பவத்துக்கு இலக்காகி உயிரிழந்திருப்பார். இவருமே அவர் இறந்ததும் இவர் இறந்ததுக்குமே ஒரே மாதிரியான காரணங்கள் இருப்பதாக சமூக வலைதளங்கள் பேச்சுக்கள் எழுப்பி இருக்கின்றன. அதாவது இருவருமே ஒரு காலத்துல மகிந்த தரப்புக்கு ஆதரவாக இருந்தவர்கள். அந்த மகிந்த தரப்பினுடைய உண்மைகள் வெளிவந்து விடுமோ என்ற அச்சத்தில் தான் இந்த துப்பாக்கி சூடுகள் நடத்தப்படுகின்றன சொல்லி சமூக வலைத்தளங்கள்ல பேச்சுக்கள் எழுப்பி இருக்கின்றது. உண்மையா பார்த்தவா இந்த நாடு உண்மையில யாருடைய ஆட்சியின் கீழ் இருக்கிறது என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. என்று சொல்லி பாத்தீங்கன்னா துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் சரமாரியாக இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில இந்த டான் பிரியசாட் என்பவர் யார் என்பவர் சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய ஒரு ஆதரவாளராகவும் இருந்திருக்கின்றார். அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா நவ சிங்கள என்று சொல்லப்படுகின்ற ஒரு பௌத்த இயக்கத்தினுடைய ஆதரவாளராகவே இருந்திருக்கின்றார். இதை விட ஒரு முக்கியமான விடயம் சொல்லப்படுகின்ற, அதாவது இவர் ஒரு குட்டி டிராகன் என்ற மாதிரி இவர் ஒரு குட்டி ஞான சேரதேரர் என்று சொல்லப்படுகின்றார். அதாவது இந்த முஸ்லிம் மக்களுக்கு எதிரானவர் என்ற மாதிரியான விடயங்களுமே சொல்லப்படுகின்றது. இவர் மீதாக ஏற்கனவே நிறைய வழக்குகள் இருப்பதாகவும் இவர் மீதான நிறைய கட்டுப்பாடுகளுமே இருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. குறிப்பாக இவருக்கு வெளிநாடுகளுக்கான பயண தடை விதித்த ஒரு நபராகவே இவர் இருக்கின்றார். அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா 2015ஆம் ஆண்டுலயுமே இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது 2015ஆம் ஆண்டுல முஸ்லிம் மக்கள் ஒரு பேரணி ஒன்றை போராட்டம் ஒன்றை முன்னெடுக்கின்றார்கள். அந்த நேரத்தில் இந்த டான் பிரியசாட் என்ன செய்யறாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த முஸ்லிம் மக்களுடைய போராட்டத்துக்கு எதிராக இறங்குகின்றார். அந்த போராட்டத்தை செய்ய வேணாம் சொல்லி சொல்லுகின்றார். உங்கள் மீது தாக்குதல் நடத்துவேன் என்று சொல்லியும் அதை விட தற்கொலை தாக்குதல் நடத்துவேன் சொல்லி நிறைய மிரட்டல்களை அந்த முஸ்லிம் மக்களுக்கு எதிராக விடுத்திருக்கின்றார். இந்த நிலையில அந்த முஸ்லிம் மக்களுக்கு எதிரான ஒருவராகவே இந்த டேன் பிரியசாட் என்பவரை கருதி கொள்கிறார். தன்னைத்தானே ஒரு பௌத்த இனத்துக்காக சிங்கள இனத்துக்காக ஒரு போராடுகின்ற தேசியவாதிகள் சொல்லி தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக் கொண்டு ஒருவராக இவர் இருக்கின்றார். இவர் நிறைய குற்ற ஊழல் செயல்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். அது இந்த முக புத்தகத்தை கண்காணிக்கின்ற ஒரு நபராக இவர் இருந்திருக்கின்றார் சொல்லி சொல்லப்படுகின்றது. இவருக்கு பயந்தே நிறைய வர்த்தகர்கள் நிறைய பேர் இந்த முக புத்தகங்களுக்கு வருவதே இல்லை என்ற மாதிரியுமே சமூக வலைத்தளங்கள்ல செய்திகள் வெளியாக கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில வர்த்தகர்களை மிரட்டி பணம் வாங்குவது போன்ற வேலைகளையுமே இவர் செய்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. இப்படி இருக்கையில இவர் கொல்லப்பட்டதற்கான பின்னணி என்னவாக இருக்கும் என்பது என்னன்னு சொல்லி அரசியல் காரணமாக பார்க்கப்படுது சொன்னா, இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய
தாக்குதலுடைய ஒரு காரணிகள்ல வந்து இவருமே வந்து இருந்திருக்கலாம், இவருக்கும் நிறைய விடயங்கள் தெரிந்திருக்கலாம்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. அதே சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனுடைய ஆதரவாக இருந்திருக்கின்றார். மகிந்த தரப்புக்கு வந்து மிகவும் நெருக்கமான ஒருவராக இருந்திருக்கின்றார். ஆக அதனுடைய பின்னணியில தான் இவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கலாம்னு சொல்லி சொல்லப்படுகின்றது. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் சொல்லியிருப்பார், இந்த ஏப்ரல் 21 முதல் வந்து அந்த முக்கியமான சூத்திரதாரிகளை இனம் காட்டுவேன் சொல்லி சொல்லியிருப்பார். ஆனால் அது தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையும் என்று சொல்லாமல் அந்த முக்கியமான சூத்திரதாரி வந்து அடையாளம் காட்டப்படவில்லை. மாறாக பிள்ளையான் அவர்களை வந்து கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தரை கடத்தி கொலை செய்யப்பட்டதற்காக கைது செய்யப்பட்ட அவர் மீது வந்து இப்போது ஏப்ரல் குண்டு தாக்குதல் தொடர்பாகவே வந்து விசாரணை போய்கொண்டிருக்கின்றது. பிள்ளையான் அவர்களுமே வந்து அதுல சம்பந்தப்பட்டிருக்கின்றார் இருந்திருக்கலாம். ஆனால் உண்மையான குற்றவாளி யாருன்னு சொல்லி இனிமே வந்து கை காட்டப்படவில்லை. இந்த வகையில இந்த ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையை வந்து, அதாவது இந்த ஏப்ரல் குண்டு தாக்குதல் தொடர்பான அறிக்கையை குற்றப்புலனாய்வு திணைக்களம் வந்து கடந்த 2 நாட்களுக்கு முதல் வந்து ஒப்படைக்கப்பட்டிருந்தார். அந்த அறிக்கையில அவர் சொல்லி அனுரகுமார திசாநாயக்க சொல்லியிருக்கின்றார், அதுல தாங்கள் வந்து முழுமையாக எல்லா விடயங்களையும் குறிப்பிட்டிருக்கோம், நிறைய ரகசியங்களை நிறைய குற்றங்கள் எல்லாவற்றையும் வந்து சரியாக குறிப்பிட்டிருக்கோம் அந்த அறிக்கையில சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் குறிப்பிட்டிருப்பார். ஆக அந்த அறிக்கையில வந்து இவருடைய பெயரும் போயிருக்கலாம் என்ற ஒரு அச்சத்துல தான் வந்து இவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் சொல்லி சமூக வலைத்தளங்களில் வந்து பேச்சுக்கள் எழும்பியிருக்கின்றது. அதாவது இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல வந்து சம்பந்தப்பட்டார் அந்த குற்றப்புலனாய்வுல செய்யப்பட்ட விசாரணைகள்ல வந்து இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல வந்து யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், என்னென்ன விடயங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறது, இந்த அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருக்கலாம்னு சொல்லி அந்த பெயர் பட்டியலுமே வந்து அந்த அறிக்கையில வந்து ஜனாதிபதி குற்றப்புலனாய்வு வந்து கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆக இவரும் அதாவது விசாரணைக்கு அழைக்கப்படலாம், இவர் ஏற்கனவே அழைக்கப்பட இருந்தவர்னு சொல்லியுமே வந்து சொல்லப்படுகிறார். இவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டால் நிறைய விடயங்கள் வந்து வெளியே வந்துவிடும் சொல்லியோ முக்கியமான சூத்திரதாரிகள் எல்லாருமே வந்து கை காட்ட வேண்டிய தேவை வந்துவிடும் என்ற அடிப்படையில தான் இவர் சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டார் என்று சொல்லி நிறைய செய்திகள் வந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இவர் தன்னை ஒரு தேசியவாதியாக, தான் ஒரு போராட்டவாதியாக வந்து தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டவர். ஆனால் நிறைய ஊழல் செயற்பாடுகள்ல வந்து இவர் வந்து ஈடுபட்டிருக்கிறார் சொல்லி தெரிய வந்திருக்கு. இவர் இன்றைய தினம் வந்து உயிரிழந்திருக்கின்றார். உண்மையில இதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய அரசியல் விளையாட்டுகள் வந்து நிச்சயமாக இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய உண்மையான குற்றவாளிகளை மறைப்பதற்காக வேண்டி இருக்கலாம் என்று சொல்லி சமூக வலைத்தளங்கள்ல வந்து பேச்சுக்கள் எழுந்திருக்கின்றது. இப்படியாகத்தான் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தினுடைய பின்னணி இருக்கின்றது. நீங்கள் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக என்ன நினைக்கிறீர்கள்? இதற்கும் இந்த அனுர அரசுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா அல்லது இது மகிந்த தரப்பினுடைய வேலையா என்று சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் சொல்லி என்னுடைய காணொலிகளை வந்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்படியாக இன்னும் ஒரு செய்தி தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்களுடைய சுவன்யா.